ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேஸ்டியான தக்காளி தொக்கு பண்ணி எப்படி தக்காளி சாதம் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள், நிறைய இன்கிரீடியன்ஸும் தேவைப்படாது. நீங்கள் குயிக்காக லஞ்ச் பாக்ஸ் ஒரு நல்ல ரெசிபி ஸ்பைசியாக ரைஸ் ஏதாவது பண்ணணும்னா ஸோ இந்த ரைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ்க்கான ரெசிபியும் கூட. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் நல்ல பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா பொடிசா கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமா வதங்கிரும். 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சிருக்கேன். ஸோ இது ஆப்ஷனல் தான். இது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா எடுத்துருங்க. பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும், அதனால வந்து நல்லா தட்டி வச்சிருக்கேன். ஸோ தாளிச்சுலாம் வாங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலை ஆட் பண்ணிக்கிறேன். கடலை எண்ணெயில் வந்து தக்காளி சாதம் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தட்டி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 10 மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி குக் ஆகிறதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் கல் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வெங்காயத்தை விட தக்காளி வந்து 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி சாதத்துக்கு நல்லா இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா கொலன்னு வேகணும். எவ்வளோக்கு நல்லா வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு. லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார மிளகாய் தூள் கொடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். இன்னும் தக்காளி வந்து இன்னும் ஃபுல்லாக வதங்கல. இன்னும் 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஆயிடுச்சு, தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். வந்து லைட்டாக அடி பிடிக்குதுன்றதுனால நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணி வந்து ஜஸ்ட் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்கு தான். தக்காளி வெங்காயம் இந்த பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஜஸ்ட் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் இதுக்கு தேவை வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். அப்போ தான் நீங்கள் சாதம் போட்டு கிளறும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த தண்ணி ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா ரெடி ஆயிடும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்புறமே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா குக்காய் வந்திருக்கு. நல்லா அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மேலே பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கிண்டி விட்டுருங்க. இப்படிதான் வரும் தக்காளி வந்து. இது நான் 2 பேருக்கானது தான் செஞ்சிருக்கேன். 2 இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பளம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இவ்வளோதான். இங்கே பாருங்க, நல்லா இருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை வாசலாம் போய் நம்ம வீட்டில் செய்கிற நார்மல் பொன்னி அரிசி வந்து நல்லா குக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க தக்காளி தொக்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தொக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த பேன்லேயே போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியும். நான் வந்து 2 கரண்டி ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க, நல்லா கலந்து விட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் நெய் வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.